கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஏசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது தேவன் என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசின வார்த்தை. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 829வது பக்கம். எல்லாம் வாசிக்கலாமா? இல்லை சேர்ந்து வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலிருந்து இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே. கண்களை மூடி. எங்கள் நல்ல பிதாவே, உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக விழுங்குகிற தேவன், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து எதை துடைப்பாராம்? கண்ணீரை துடைப்பார். ஏன் கண்ணீர் வருகிறது என்று சொன்னால், நிந்தைகள் வரும்போது கண்ணீர் வரும். நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வரும்போது கண்ணீர், ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கண்ணீர் தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். ஆமாம், சில பேருக்கு காரணம் இல்லாமல் கண்ணீர் வரும். அல்லேலூயா. தொட்டது பட்டதுக்கெல்லாம் டர்ன்னு வந்துடும். சிண்டெக்ஸ் 500 லிட்டர் சிண்டெக்ஸு தலையில் இருந்த போல் வால்வை திறந்து விட்டோன்னே தண்ணி வந்தது போல் தொட்டது பட்டதுக்கெல்லாம் கண்ணீர் வரும். சில பேர் நிந்தை நிமித்தம் கண்ணீர். அல்லேலூயா. நிந்தை நிமித்தம் கண்ணீர். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன். பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க, எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற தேவன். அதுதான் வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலையும் அங்கே சொல்லப்படுகிறது. தேவன் தாமே எதை துடைக்கிறாராம்? கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். கண்ணீரை துடைக்கிற தேவன். கண்ணீரின் பகுதியிலே கடந்து வரலாம். பிரச்சனையின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, நிந்தையை, அவமானத்தை சகித்து வரலாம். அவமானத்தின் பகுதியிலே நடந்து வரலாம். பிள்ளைகளை குறித்தான பாரங்கள், அது நிமித்தம் நிந்தையை சுமக்கலாம். நிந்தை நிமித்தம் நடந்து வரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா கண்ணீரையும் துடைக்கிற தேவன். எல்லா முகத்திலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன். சில நேரங்களில் இழப்புகளின் நிமித்தம் அழுது கொண்டு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், நிந்தையோடு இருக்கலாம். எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற தேவன். எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற தேவன். நிந்தையை நீக்கி விடுகிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தரே இதை சொன்னார். தீர்க்கதரிசி சொல்லவில்லை, மனிதன் சொல்லவில்லை, எந்த மனிதனும் சொல்லவில்லை. இங்கே கர்த்தரே சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லுகிறார். எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை, எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். துடைக்கிற எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். கண்ணீரோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், இழப்போடு இருக்கலாம், வேதனையின் பள்ளத்தாக்கிலே நடந்து போகலாம். கண்ணீரை துடைக்கிறவர். கொஞ்சம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ரகா துடா கொஞ்சம் 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 உற்சாகமாக ஓரா கத்தா ரபா லபா. கண்ணீரை துடைக்கிற தேவன். நிந்தை. ஏசியா 54ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்ல டக்கு டக்குன்னு வாசிங்க. 54ஆம் அதிகாரம். பயப்படாதே நீ 4வது வசனம் 54 வாசிங்க. பயப்படாதே வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லட்சை அடைவதில்லை. வாலிபத்தின் வெட்கத்தையும் மறந்து உன் விதவையின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். விதவைகள் எல்லாம் சில நேரங்களில் அற்பமாக எண்ணுவாங்கல்ல. கணவனை இழந்தவங்களெல்லாம் அவங்கள ரொம்ப அற்பமாக எண்ணுவாங்க. என்னுடைய பிறந்த நாளைக்கு நான் ஒரு 3 பேர்கிட்ட நான் ஜோம் பண்ணுவேன். ஊழியக்காரங்கிட்ட இல்லை, விதவி கிட்ட தானே போன் பண்ணி ஜோம் பண்ணுவேன். கர்த்தர் அறிவார். என்னுடைய கல்யாண வருஷத்துக்குள்ள எந்த ஊழியக்காரங்கிட்ட நான் ஜோம் பண்ணுவோம். ஒரு 2 பேர்கிட்ட ஃபோனே
கணவனை இழந்தவங்க கூட தான் நாங்கள் ஜெபம் பண்ணுறது வழக்கம். அவங்கள கனமாக கனத்துக்குரியவர்கள். இந்த ஊழியத்தில் கணவனை இழந்தவர்கள் நிறைய ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நிந்தையை நினையாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரை சொன்னார். எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற தெய்வம். யோபு சொல்றார் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் யோபு சொல்றார் பாருங்க. அதுல யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், ஆசியா தம்பி, யோபு 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் யோபு சொல்லுகிறார், தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள், எனக்கு விரோதமாக வாயை விரிவாய் திறந்தார்கள், நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள், நிந்தையா என் கன்னத்தில் அடித்தார்கள், எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள், நிந்தையாய் அடித்தார்கள், ஏகமாய் கூடினார்கள். இன்னைக்கு ஏகமாக கூடலாம், எதிர்த்து வரலாம், எதிர்த்து நிக்கலாம், காரணம் இல்லாமல் பகைக்கலாம். எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நிந்தையிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நிந்தையிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். தரக்குடிங்கிற கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு அம்மா, ஏற்கனவே சொன்ன ஆவியானவர் தூண்டுதனால மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த அம்மா தூக்கப்பட்டு மரித்து விட்டா. பிள்ளைக்கு திருமணத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. கணவர் மரித்து விட்டார். மரித்த உடனே இவங்களால தாங்க முடியல. சொந்த பந்தங்கள்லாம் அவங்களை நிந்தித்தாங்க, பயங்கரமா பேசினாங்க. ஒன்னியாலதான் என் சித்தப்பா இறந்தார், ஒன்னியாலதான் என் தம்பி இறந்தது, ஒன்னியாலதான் எங்க மாமா இறந்தது என்று சொல்லி மரியாதை இல்லாம பயங்கரமாக பேசி விட்டு போயிட்டாங்க. அடக்கத்தை எடுத்துட்டு நிந்தை, அவமானம், அழுதுட்டே இருந்தாங்க. கணவன் இறந்ததை விட இவனுடைய வார்த்தை ரொம்ப தைக்குதே, இந்த வார்த்தை ரொம்ப காயப்படுத்துது. பார்த்தாங்க, கணவன் மரித்த அதே கயிறுல நானும் இறந்துட வேண்டியதான் சொல்லி இரவிலே நிந்தை அவமானம் தாங்க முடியாமல் மரிப்பதற்கு திட்டம் போட்டு கொண்டிருந்தாங்க. 8 மணிக்கு பிள்ளைகளாம் தூங்க வச்சு சாப்பாடு கொடுத்து, கிராமத்தில் 8 மணிக்கு தூங்கிடுவாங்க, இங்க 12 மணிக்கு மேலதான் தூக்கமே வருது. அல்லேலூயா. 8 மணிக்கே தூங்கிடுவீங்களோ, பரவாயில்லையா, பாக்கியவதி. 8 மணிக்கு அவங்க தூங்கிடுவாங்க. பிள்ளைகள்லாம் தூங்க வச்சிருன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த தீர்மானத்தில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, அம்மா சாயல்குடியில் ஒரு ஜெபம் நடக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கம்மான்னு கூப்பிடும்போது இவங்க நினைச்சாங்க, சாகுறோம், ஜெபத்துக்கு போயிட்டு வந்தா எங்க போயிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாமேன்னு சொல்லிட்டு ஜெபத்திலே கலந்து கொள்ள போனாங்க. ஆனால் ஜெபத்திலே இயேசுவின் அன்பு அவங்களை தொட ஆரம்பித்தது. அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, இயேசுவின் அன்பு அவங்களை தொட ஆரம்பித்தது. அப்படி அன்பு தொட ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்படி தொட்டு கண்ணீரோடு ஜெபித்து விட்டு வீட்டுக்கு வந்தாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடை கொடுத்தாங்க. 8 மணிக்கு முழங்கால் படியிட்டு, நிந்தையை போக்குகிற இயேசுவே, கண்ணீர் யாவையும் துடைக்கிற தகப்பனே, உங்க வல்லமை வெளிப்படட்டும். அவங்களுக்கு இயேசுவை தவிர ஒன்றும் தெரியாது, ஜெபிக்க தெரியாது. அங்க ஜெபித்தாங்க, இயேசப்பா என் கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க, என் பிள்ளைக்கு திருமணத்தை வாய்க்க பண்ணுங்க. அதுதான் ஜெபம். என்ன பயங்கரமா பேசுறாங்க எங்க சொந்த பந்தங்களாம், இனியால தாங்க முடியல என்று சொல்லி அழுதார்கள். நைட்டு 8-9 மணில இருந்து காலையில 8 மணி வரை முழங்கால் படிட்டு அழ ஆரம்பித்தார்கள், கண்ணீர் சிந்த ஆரம்பித்தார்கள். எல்லா முகத்தில் இருந்து கண்ணீரை துடைக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. எந்த மனிதர்கள் தூசித்தார்களோ, எந்த மனிதர்கள் அற்பமாக எண்ணினார்களோ, அதே மனிதர்கள், அதே குடும்பத்தார், அதே கிராமத்தை சேர்ந்தவர்களோடு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். இரவிலே யாரையும் விடவில்லை. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் கண்ணீர் வடிக்கிறதுக்கு யாருக்கு தெரியாதுல, ஆண்டவரை நீர் மறைத்துக் கொண்டு இருக்கிறீரோ, நீர் மறந்து விட்டீரோ என்று சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கோம்ல. நோ, கண்ணீரை காண்கிற தெய்வம். எப்படிப்பட்ட பகுதியா இருந்தாலும் சரிதான், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இயேசுவை என்று கூப்பிடும் போது கண்ணீரை காண்கிற கர்த்தராக இருக்கிறார். நிந்தையிலிருந்து விடுதலை கொடுக்கிற தெய்வம். சில காரியத்தை அனுமதிப்பா. ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. சொந்த பந்தங்கள் ஆண்டவர் தொட ஆரம்பித்தா. காலையில 8 மணிக்கு குடும்பமா எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து தொட கதவை தட்டி, தெரியாம உங்கள்ட்ட பேசிட்டோம்,
உங்கள் பிள்ளையுடைய திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்கிறோம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மோதிரமும் கம்மலும் அந்த இடத்திலே பல ஆயிரங்களை கொடுத்து திருமணத்தை எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ அதே இடத்துல தலையை நிமிர பண்ணின தேவன், கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர். எல்லா கரங்களை தட்டி ஓரா கத்த ரக துடா கபலபா. அந்த தாயார் தான் அந்த சாட்சி சொன்னாங்க, எங்ககிட்ட சொன்னாங்க, கண்ணீரை துடைச்சாரு. இன்னைக்கு என் பிள்ளைகள், என் மகன் ஒரு பையன் வெளிநாட்டில் இருக்கான், கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அந்த இயேசு என்னை வாழ வைத்தா. தற்கொலைக்கு நேராக போகிறதுக்கு நான் ஆயத்தமா இருந்த இயேசு எனக்கு ஜீவனை தந்தார், என் குடும்பத்தை வாழ வைத்தார். உங்களை வாழ வைக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். உங்களை அவர் வாழ வைப்பார். கரங்களை தட்டி ஓ ரா கத்த ரக துடா கபலபலபா. கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர், நிந்தையை நீக்கி போடுகிற சங்கீதக்காரனாகிய தாவீது 69ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலையும் 20வது வசனத்திலையும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். 29வது வசனம், சங்கீதம் 69வது சங்கீதம் 19-20 வாசிங்கம்மா. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். ஒருவனும் இல்லை. இங்க சொல்லுகிறார், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சொல்லுகிறார். மனிதனுடைய வார்த்தை, மனிதனுடைய நிந்தைகள் இருதயத்தை பிளக்கிறது, மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறது. வார்த்தை நிந்தை இருதயத்தை பிளந்தது என்று சொல்லுகிறார். நிந்தை இதயத்தை பிளந்து கொண்டு இருக்கிறது. அநேகருடைய இதயத்தை நிந்தைகள் பிளந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஓரா கத்த ரக துடா கபலபா ரீமானா சந்தரபலபா. நிந்தை நம்மை விட்டு போக வேண்டுமானால் ஒரு 3 காரியங்கள், 3 நிந்தை, நேரம் இல்லை, நிறைய காரியங்கள் உண்டு. கரெக்டாக ஒரு 3 காரியத்தை பார்த்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைபடுவாராக. 3 காரியத்தை பார்த்து நாம் செபிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். ராகேலுக்குள் இருந்த நிந்தையை நீக்கி போட்ட தேவன். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. இங்கே ராகேல் சொல்லுகிறார், தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ராகேல் என்று சொன்னால் அது நல்ல ஒரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்படுகிறது அழகுள்ளவள் என்று சொல்லி. ராகேலை குறித்து சொல்லப்படுகிறது, ராகேல் அழகுள்ளவளாக இருந்தால், அழகாக இருக்கலாம். ராகேலுக்காக யாக்கோப்பு 7 வருஷம் வேலை செய்தார் என்று இருக்கிறது. ராகேல் மேல் வைத்திருந்த அந்த பிரியம், அந்த அன்பு 7 வருஷமும் கொஞ்ச நாள் போல கடந்து போனது. எப்படியாக இருந்தாலும் மனிதர்கள் நம்மேல் அன்பு வைக்கலாம், மாம்சமானவர்கள் பிரியமாக இருக்கலாம். ஆனால் நிந்தை ஒரு மனிதனை விட்டு மாற வேண்டுமானால், நிந்தை மாற வேண்டுமானால் தேவன் நினைத்தரல வேண்டும். அல்லேலூயா. மனுஷ அன்பா இருக்கலாம், டார்லிங் போடலாம், என்னன்னாலும் சொல்லலாம். மனிதனுடைய அன்பு இருக்கலாம். யாக்கோப்பு நேசித்த யாக்கோப்பு 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பிரச்சனையில அழகுள்ள ஒரு ஸ்திரீ யாக்கோப்பு கேட்கிறா, எனக்கு பிள்ளை கூட இல்லாட்டி நான் என்ன செய்றேன், சாகுறேன். பிரச்சனை. இந்த ராகேலை பார்க்கும்போது லேயால் 7 பிள்ளை பெத்தான். டவுட்டா இருக்கோ? 7 பிள்ளைன்னு. 6 ஆம்பளை, 6 ஆம்பளை, ஒரு பொட்ட பிள்ளை, 7 பிள்ளை பெத்தா. லேயாளுடைய வேலைக்காரியை கொடுத்தாலும், வேலைக்காரி பேர் என்னது, சில்பாலா? ஆமா, அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சு. சரி, ராகேல் பார்த்தா ஏன் வேலைக்காரியாவது என் கணவருக்கு கெட்டி வைப்புன்னு கெட்டி குடிச்சா அவளும் 2 பிள்ளை பெத்துட்டா.
அல்லேலூயா. எப்படி இருக்கும் தெரியுமா இருதயம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 3 பேருமே குழந்தையை பெற்று கையில குழந்தையை வைத்து இருக்கும்போது இவைய ஒரு ஆத்தமன்னம்னு சொல்லுவாங்க. அவ வேலைக்காரி கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவ குழந்தைய பெற்ற உடனே நப்தலிலாம் பேர் வச்சா. மகா போராட்டமாய் போராடினு சொல்லிலாம் பேர் வைக்கிறா. ஆனாலும் அது அவளுக்கு திருப்திப்படுத்தாது. சில நேரங்களில் திருப்திப்படுத்தாத காரியங்கள் வரும். ராகேல ஒண்ணுமே திருப்திப்படுத்தல, வேதனை, நிந்தை. அவளுக்கு திருப்திப்படுத்துச்சுன்னா இதுல சொல்லி இருக்க மாட்டா, என் நிந்தையை அவர் மாற்றி போட்டார் என்று சொல்லி. அவளுக்கு அதுல திருப்தி இல்ல. வேலைக்காரி கூட 2 குழந்தையை பெற்றெடுத்து இருக்கிறான். 3 பேருமே குழந்தை இருக்குது, செல்வாக்கு இருக்கிறது. எப்படி இருக்கும் இவளுக்கு வேதனை? நிந்தை மாறணும்னா பக்கத்துல கை பிடிச்சுங்க, கர்த்தர் நம்மளை நினைக்கணும். நம்ம அழகா இருக்கலாம், பணம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில இருக்கலாம், மேலிடத்திலிருந்து எதுனாலும் வரலாம். கர்த்தர் நம்மளை நினைக்கணும், கர்த்தர் நம்மளை நினைக்கணும். கொஞ்சம் கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே நீங்க எங்களை நினைக்கும் போதுதான் கர்த்தர் நினைத்தருளினார். ராகேலே தேவன் ராகேலே நினைத்தருளினார். எங்களை நினைக்கணும்பா, எங்களை நினைக்கணும். ஜெபம் பண்ணுங்க, எங்க பிள்ளைகளை நினைக்கணும் ஆண்டவரே. ரீமானா கந்த ரக துடா கபலபா ஓ ரீகா துராபோ ஷேகாபரா கதுடா பலபா ரீமானா சந்தரபலபா. ராகேல் குழந்தை இல்லாமல் நிந்தை சுமந்தால், இன்னைக்கு குழந்தையோடு இருக்கிறவங்களும் நிந்தையோடு தான் இருக்கிறாங்க. அவள் பிள்ளை இல்லாமல் நிந்தையோடு இருந்தா, சில பேர் பிள்ளைய பெத்துட்டும் என்ன செய்றாங்க, எனக்கு தெரியும் ஏன் பெத்தனே தெரியல பிரதர். அல்லேலூயா. பிள்ளை அப்படி நீ பாடா படுத்துறான். ஒரு தாயார் அழுதாக, என் மகன் பயங்கரமா குடித்து விட்டு என் வீட்டை அடிச்சு நொறுக்கிறான், வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வைக்க மாட்டேக்கான், அடிச்சு நொறுக்கிறான், என்னை அடிக்கிறான், என் கணவனை அடிக்கிறான். பிள்ளை நிமித்த கவலை. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என்று சொல்லி. ராகேல் பிள்ளை இல்லாமல் அழுது கொண்டிருந்தான். நிறைய பேரு பிள்ளைகளை பெற்றும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. எல்லா நிந்தையிலிருந்து எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா நிந்தையிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ரீமானா ஷாக்கா ரகா துடா கபலபா. முதல்ல நிந்த போனோம்னா தேவன் நம்மளை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, நினைக்கணும். தேவன் நம்மளை நினைக்கணும்னா அவர் பக்கத்திலே நாம் அதிகமாக நெருங்கணும். அவர் பக்கத்தில் நெருங்காம ஆண்டவர் நம்மளை நினைக்க மாட்டார். தேவன் நம்மளை நினைத்தரல வேண்டும் என்று சொன்னால் விட வேண்டிய காரியத்தெல்லாம் விடணும். அவர் பக்கத்தில் நெருங்க 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 கர்த்தர் நம்மை நினைக்கும் போதுதான் நம்ம பணத்தை வச்சு எதையும் சாதிக்க முடியுமா? முடியாது. அழகை வச்சு எதையும் சாதிக்க முடியுமா? முடியாது. ஒன்றையும் வைத்து சாதிக்க முடியாது. கர்த்தர் நினைக்கும் போதுதான், எந்த மனுஷனை கர்த்தர் நினைக்கிறாரோ அந்த மனுஷன் மேல கர்த்தருடைய கரம் வெளிப்படும். எந்த மனுஷனை கர்த்தர் நினைக்கிறாரோ ஓரா கர்த்தர் ரபா நோவாவையும் நோவா குடும்பத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சாரு. வேலையில் இருக்கிற காட்டு மிருகத்திலிருந்து எல்லாத்தையும் நினைத்தாரு, வற்றி போக பண்ணினார். தேவன் நினைச்சிட்டா போதும். நோவா வேலைக்குள்ள கத்தளிச்சு இருக்கிறாரு. தேவன் கொஞ்சம் நினைச்சு பார்த்தாரு, நோவாவையும் நினைச்சு பார்த்தாரு, காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் நினைத்து பார்க்கிற தேவன். தேவ பிள்ளைகள் நிமித்தம் காட்டு மிருகங்களா இருக்கலாம், நாட்டு மிருகங்களா இருக்கலாம், அவர் நினைத்து பார்க்கிறவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். நோவாவை நினைத்தறிந்தது போல, நோவாவை நினைத்தறிந்தது போல, ஆகாரை நினைத்தறிந்தது போல, அன்னாளை நினைத்தறிந்தது போல, ராகேலை நினைத்தறிந்தது போல. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நினைத்தரலின் அவர் பக்கத்துல நெருங்க 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 கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக இஸ்ரவேலின் நிந்தையிலிருந்து விடுதலை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளும் போது அங்கே தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 17:26வது வசனம்.
1 சாமுவேல் 17. அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவர்களுக்கு என்ன செய்யப்படும் கேட்கிற. இஸ்ரவேலுக்கு உண்டான நிந்தை, இஸ்ரவேல் தேவ பிள்ளைகளுக்கு உண்டான நிந்தை, தேவ பிள்ளைகளை துணிகரமாக குற்றப்படுத்துறான், துணிகரமா தூசிக்கிறான். சில கோலியாத்துகள் எழும்பி நின்று துணிகரமான காரியத்தை செய்வதற்கு பயங்கரமாய் சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறான். நிந்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு நிந்தை. வட மாநிலங்களில் ஐயா ஜெபம் எடுக்கும் போது தேவ பிள்ளைகள் நிம்மதியை ஆராதிக்க முடியவில்லை. ஆராதிக்க முடியாதபடிக்கு நிந்தைகள், பிரச்சனைகள், பாடுகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 நாள் பயங்கரமாக சவுண்டு கொண்டிருக்கான். காலையும் இரவும், காலையிலையும் மாலையிலையும் 40 நாள் அவன் சத்தம் போட்டான். அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்த, அன்னைக்கு ராஜாவாக இருந்த சவுல் கூட பயந்து ஒளிந்து கொண்டான். 40 நாள் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய நிந்தை. சேனைகளின் தேவனாய கர்த்தரை நிந்தித்த மனிதன். சில நேரங்களில் உங்களுக்கு ஆண்டவர் என்னையா செஞ்சாருன்னு சொல்லி நிந்தித்து கொண்டு இருக்கலாம். சில நேரங்களில் நம்மளை அற்பமாக பேசலாம், தேவ பிள்ளைகளை அற்பமாக பேசலாம், சபையை அற்பமாக பேசலாம். இந்த சபைக்கு வந்த நிந்தையை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த நிந்தையை, அதை அகற்ற வேண்டுமானால் கோலியத்தை காலி பண்ணணும். அல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் நினைக்கும் போதுதான் நிந்தை மாறும். இரண்டாவதாக கோலியாத்த அதுக்குன்னு தூசிக்கிறவனை போய் போட்டு தள்ளுறதில்ல, அவனுக்குள்ள ஆவியை அப்புறப்படுத்துவதற்கு. சில பேர் எழுமி நின்று பயங்கரமா சட்டம் போடலாம். சட்டம் போட்டவர்கள் எல்லாருமே மண்ணோடு மண்ணாய் மடிந்து போனார்கள். நம் ஆண்டவர் இன்னைக்கும் மரணத்தை ஜெயித்தவர் ஜீவனோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய சட்ட திட்டங்கள் போட்டவர்கள் இன்னைக்கு மண்ணோடு மண்ணாக மடிந்து விட்டார்கள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சில ஆவிகள் எழும்பலாம், சில குடும்பத்துக்கு விரோதமாக ஆவிகள் எழும்பலாம். முதல்ல அடிக்கிறது கோலியாத்தை அடிச்சது போல அந்த மனிதனுக்கு இருக்கிற ஆவி அடிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை சரியில்லை பிரதர், ஒரு மாதிரி அலைகிறான். இவன் சரியில்லை பிரதர், ஒரு மாதிரி அலைகிறான். ஏத்த வீட்டுக்காரன் சரியில்லை, ஒரு மாதிரி அலைகிறான். ஒரு ஊழியக்காரர் காலையில எழும்பி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருப்பார். சபையில ஆராதித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு வாசல்லையே வேணுக்குனே கஞ்சாவை குடித்து புகையை ஊதி கொண்டிருப்பாங்களாம். அந்த கஞ்சா புகைலாம் பயங்கரமான இதா இருக்கும், நாத்தமா இருக்கும். வேணுக்குனே ஞாயிற்றுக்கிழமை ஜனங்கள் ஆராதனைக்கு வரும்போது ஒரு வீட்டு வாசல்ல மதுப்பாட்டலை வைத்து கொண்டு சில அந்நிய தெய்வங்களை சொல்லி பாடுவாப்லையாம். இவர் அப்படியே அழுது கொண்டே ஜபித்து கொண்டே இருந்தார். ஆண்டவரே இவரை ரட்சிங்கப்பா, அவரு சொந்த வீடாச்சு, வாடகை வீடுனா வீட்டை காலி பண்ண வைங்கப்பான்னு சின்ன ஜபம் பண்ணிடலாம். அல்லேலூயா. இவரை ரட்சிங்கப்பான்னு சொல்லி ஜபித்து கொண்டிருந்தாராம். என்ன நினைச்சிருமா? ஜெபிக்க ஜெபிக்க இவர் பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டே தான் இருந்தாராம். வருகிற ஜனங்களெல்லாம் பரியாசம் பண்ணுகிற காரியங்கள் இவர் கிட்டத்தட்ட ஒரு வாரமா மறந்தாப்புல இருக்கு. ஒரு சில நாட்கள் உபவாசித்து செபிக்க ஆரம்பித்தார். அழுது செபிக்க ஆரம்பித்தால், தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக ஒரு மனிதன் பயங்கரமான பிரச்சனை செய்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் ரட்சிங்கப்பா, கர்த்தர் ரட்சிங்கப்பா என்று சொல்லும்போது திடீரென்று ஒரு நாள் அவங்க வீட்டு வாசல்ல கூட்டமாய் கூடிக்கொண்டு இருந்தாங்களாம். என்னன்னு பார்க்கும்போது எந்த மனிதன் பிரச்சனை செய்தானோ, எந்த மனிதன் கஞ்சா போய் அடித்து கொண்டு புகையை ஊதிக்கொண்டு இருந்தானோ, எந்த மனிதன் பயங்கரமான காரியம் செய்து கொண்டிருந்தானோ, அந்த மனிதனை கர்த்தர் ஒரு கயிறுக்கு தூக்குக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஊழியக்கார் சொன்னார், எனக்கு துக்கமா இருக்கு பிரதர், ஒரு ஆத்துமா நரகம் போய் விட்டதே. இன்னைக்கு நமக்கு நிந்தையை உண்டு பண்ணுவதற்கு சில மனிதர்கள் எழும்பலாம். பாரத்தோடு செபிக்கும் போது, அந்த சத்துருவை அழிக்கும் போது கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓரா கத்தா ரக துடா காபா லாபா துடாபா லாபா. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, ஒரு முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பாராம்.
காலையில் எழும்பி அதிகாலையில் எழும்பி ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பாராம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. உங்க மனைவி பக்கத்தில் படுத்துக்கிட்டு விளங்காதவன் இவனும் தூங்க மாட்டுக்கான், என்னையும் தூங்க விட மாட்டுக்கான், விளங்காத பைய அப்படின்னு படுத்துக்கிட்டே இவர் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரனே சொல்லிட்டு இருப்பாராம். இவங்க ஏசிக்கிட்டே இருப்பாங்களாம். அவர் சொன்னாரு, ஒரு நேரம் ஆவியில் நிரம்பி சோமன்ற பிரதர் வாயில கொண்டு போய் சீப்பு வச்சுட்டா. அல்லேலூயா. வாயில சீப்பு வச்சுட்டா. இப்போ ஸ்தோத்திரம் சொல்லும் அப்படின்ட்டா. சீப்பு வச்சுட்டு புத்தி பிடிச்சிட்டா. இவருக்கு என்ன குதிக்கிறாரு. அப்பப்போ வீட்டில் ஒரு அரிசி ஒழுங்கா வாங்கி போட தெரியல, இவர் குதிச்சு குதிச்சு ஜெபம் இருக்கு என்ன அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், வந்து முதுகுலே ஓங்கி மிதிச்சு தள்ளி விட்டுட்டா. அல்லேலூயா. சொன்ன, ஆண்டவரே என் மனைவியை ரட்சிங்க, எடுத்துக்கொள்ளுங்கன்னா ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஏன்னா சோறவை பொங்கி தரணும்ல, குழம்பு வைக்கணும்ல, வேற வழியில் இல்லை. என்ன செய்ய? அருள்னு சொன்ன மாதிரி சில நேரங்கள் இல்லை, கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும், எதிர்நீச்சல் தான் அடிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தார். எந்த மனைவி அவர்களை ஏறி மிதித்தார்களோ, எந்த மனைவி, அந்த மனைவியே அவருடைய ஊழியத்துக்கு உறுதுணையாக இருந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நிந்தைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். அந்த ஆவிகளை அப்புறப்படுத்தும் போது அல்லேலூயா அவர் சொல்லாரு, என் மனைவிக்குள்ள இருக்கிற ஆவியை கடிந்து கொண்டு ஜோபன பூ போல பக்கத்துல போய் தலையை தடவி விடுவேன். தடை உடைச்சிலே நினைப்பேன், பொல்லாத ஆவியை என் மனைவிலிருந்து வெளியே போன்னு ஜோம் பண்ணுவேன். சத்தமா ஜோம் பண்ணா சோறு தர மாட்டா. அல்லேலூயா. சொன்ன, ஆண்டவரே என் மனைவி தந்தக்கா ஸ்தோத்திரம் சொல்லுவேன். சொல்லிட்டு உள்ளத்துல ஜோம் பண்ணுவேன், பொல்லாத வலுசற்பத்தின் ஆவியே, பொல்லாத ஆவியை என் மனைவி விட்டு போ அப்படிப்பேன். காலை ஒரு மாதிரி உதைப்பா, பேய் போயிட்டான்னு பார்ப்பேன், எந்திரிச்சு பயங்கரமா சண்டை போடுவா. அல்லேலூயா. ஆனால் செபிக்க செபிக்க என் மனைவிக்குள்ள இருக்கிற ஆவியை கர்த்தர் அப்புறப்படுத்தி விட்டா. நிறைய உங்க கணவருக்குள்ள, மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள சில நேரங்களில் பிசாசு அப்படியே இருப்பான். அந்த ஆவிகள் எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நிந்தையை எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறார். நிந்தையை எடுத்து போடுகிற கர்த்தராக இருக்கிறார். முதல்ல கர்த்தர் நினைக்கும் போது நிந்தை மாறும். இரண்டாவதாக சத்துருவை அழிக்கும் போது நிந்தை மாறும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து செபிக்க போகிறோம். யோசுவா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். எகிப்தின் நிந்தையை இன்றைக்கு இராதபடிக்கு புரட்டி போட்டேன். அல்லேலூயா. ராகேலின் நிந்தையை புரட்டி அப்புறப்படுத்தின தேவன் ராகேல் நினைத்தருளினார். ராகேலை தேவன் ராகேலை நினைத்தருளினால ராகேலுக்கு இருந்த நிந்தைகள் மாறிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நிந்தை, தாவீது என்கிற மனிதன் போய் கோலியத்தை அடித்ததினாலே தாவீதுக்கு அந்த நாட்களிலே தாவீதுக்கு தேவனுடைய கிருபை வெளிப்பட்டதினாலே, தேவ பிரசன்னம் வெளிப்பட்டதினாலே, தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்ததினாலே, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொன்னதினாலே ஒரு விடுதலை, இரட்சிப்பு உண்டானது. இங்க எகிப்தின் நிந்தையை புரட்டி போடுகிற கர்த்தர். எகிப்து என்று சொன்னால் உலகம். ராகேலை தேவன் நினைக்க போய் அற்புதம் நடந்தது. இஸ்ரவேலிலே தேவனுக்கு விரோதமான காரியங்களை ஜனங்கள் செய்தாலும் தேவனை நோக்கி பார்த்தார்கள், முறையிட்டார்கள். ஆனால் தாவீது வந்து கோலியாத்தை அடித்து நொறுக்கினான். பயந்து கொண்டிருந்தார்கள். சவுலும் சேர்ந்து பயந்தான். கோலியத்தை அடிக்கிறது, அடிச்சு நொறுக்கணும். மூன்றாவது எகிப்தின் உலகத்தை விட்டு வெளியே வரும்போது தான் நிந்தை மாறும். அல்லேலூயா. உலகத்திலே இருந்தோம்னா நிந்தை, பாடு மாறாது. உலகத்தை விட்டு வெளியே வரணும். ஆமாம், நான் டிவியும் பார்ப்பேன், பிரச்சனையும் மாறணும்னா ஒன்றும் மாறாது. சித்தியும் பார்ப்பேன், ஆண்டவர் ஸ்தோத்திரமும் சொல்லுவேன், ஒன்றும் மாறாது. பெரியவங்களை மதிக்க மாட்டேன், பெரியவங்களை போல வாழன்னு பேசுவேன், அப்படி கெத்த அப்படி நடனம் அப்படி இதா இருக்கும். ஒரு கதை ஒரு பருப்பும் வேகாது. எகிப்தை விட்டு வெளியே வந்தாதான் நிந்தை மாறும். எகிப்தை விட்டு வெளியே வரணும். ஊழியக்காரங்க எல்லாம் நான் குற்றப்படுத்துவேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவேன், ஒரு பருப்பு வேகாது. எகிப்து உலகம், உலகத்தோடு ஒத்த வேஷம் மாறணும். உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷத்தை மாறும்போதுதான் கர்த்தர் இடைபடுவார்.
மருமக மேல அன்பு செலுத்த முடியல, மாமி மேல அன்பு செலுத்த முடியல, கட்டின கணவர் மேல அன்பு செலுத்த முடியல, கணவனோடு கூட பிறந்த பிள்ளைகள் மேல அன்பு செலுத்த முடியல. உலகம் அழிந்து வெளியே வரும்போதுதான் நிந்தைகள் மாறும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்குள்ள ஏன் நிந்தை வந்தது தெரியுமா? ரெண்டு காரியத்தை பார்த்து செபிக்க போகிறோம். ஏன் நிந்தை வந்தது தெரியுமா? ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அங்க சொல்லப்படுகிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்த பலிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார். கோபப்படுத்துறாங்க ஆண்டவரை. ஏன் நிந்தை வருகிறது, ஏன் நிந்தையை திருப்ப பண்ணுகிறார், கோபப்படுத்துறாங்க. எரேமியா இன்னொரு காரியத்தில் சொல்றாரு. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவருடைய வார்த்தையை கேளாமல் போனதுனால நிந்தை வந்தது. எரேமியா இருக்குதா 29? அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவும் பாழாகவும் ஈசலிடுதலுக்கிடமாகவும் நிந்தையாகவும் வைப்பேன். ஏன்? அவருடைய வார்த்தையை கேட்காததுனால. நிறைய பேரோட ஆண்டவர் பேசுவார், இதுல இருந்து வெளியே வான்னு சொல்லுவாரு, வெளியே வர்றது கிடையாது. ஜெபின்னு சொல்றாரு, ஜெபிக்கிறது கிடையாது. வார்த்தையை கேட்காததுனாலதான் நிந்தைகள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள். நிறைய வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு ஏனதான அலைகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முன்கூட்டியே தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்திருப்பா. உன் பிள்ளைக்காக தரப்புல நின்று செபிக்காததுனால இன்னைக்கு பிள்ளைகள் தாறுமாறாக போய்கொண்டு இருக்கிறாங்க. கடன் வாங்காதமான்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்திருப்பாரு, துணிஞ்சு கடன் வாங்கினதுனால பிரச்சனை, நிந்தைகள், அவமானங்கள். எகிப்தை விட்டு வெளியே வரணும். என் நிந்தை மாறணும்னா பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரணும். எனக்கு கோபம், முதல்ல வாலிய பையில நல்ல கோபப்படுவேன், இப்பவும் கோபப்பட்டா உருப்படாது. கோபம் வெளியே வரணும். கோபத்திலிருந்து தேவன் இடைப்பட வேண்டுமானா, என் நிந்தை மாறணும்னா எகிப்தை விட்டு வெளியே வரணும். வெளியே வரும்போதுதான் கர்த்தர் இடைப்படுவார். கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன், கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன். எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை அவர் துடைக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஓரா கத்த ரபா லபா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லா கண்ணீரிலிருந்து, எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன், தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கிற கர்த்தராக இருக்கிறார். கர்த்தராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், எப்படி பிரச்சனையாக இருக்கலாம், பாடுகள் வெளியே கடந்து வரலாம், நடந்து வரலாம். எகிப்தை விட்டு வெளியே வரும்போது, நமக்கு இருக்கிற அந்த சுபாவத்தை விட்டு வெளியே வரும்போது, கர்த்தரை பின்தொடரும் போது, நமக்குள்ளே நம்ம குடும்பத்தில் இருக்கிற நிந்தையை எடுத்து போடுகிற கர்த்தராக இருக்கிறார். முதல்ல தேவனை நான் நினைக்கணும், இரண்டாவதாக சத்துருக்களை அழிக்கணும், மூன்றாவதாக நான் வெளியே விட வேண்டிய பகுதியை விட்டு நான் வரணும், வெளியே வரணும். சில நேரங்களில் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் சில பேர் நிந்தைக்குள்ள ஆளாகி இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். பிரச்சனை வரும், பாடுகள் வரும். நாங்கள் எல்லாத்தையும் சந்தித்தவர்கள் தான், எல்லாத்தையும் சந்தித்தவர்கள் நாங்கள். ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் சந்தித்தவர்கள். அது கொஞ்ச காலம், அது கொஞ்ச காலம், அது கொஞ்ச காலம். விட வேண்டிய பகுதியை விடும்போது, எனக்கு பலவீனமாகும் போதெல்லாம், என் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும் போதெல்லாம், முதல்ல தேவ சமூகத்தில் போய் நான் கேட்கிற ஒரு கேள்வியை, நான் மன்னிங்கப்பா, உங்களை ஏதோ ஒரு காரியத்தில் நான் கோபப்படுத்திட்டேன், உங்களை நான் ஏதோ துக்கப்படுத்திட்டேன்ப்பா, ஏதோ துக்கப்படுத்திட்டேன். ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கோபப்படுத்திட்டு இருக்கிறோம்ல, நிறைய காரியங்கள் இருக்கு, நேரமாகி விட்டது, நம்ம செபிக்க போகிறோம். ஏன் நிந்தை வந்தது? ஏன் நிந்தை வந்தது? அவரை கோபப்படுத்தினதுனால. எப்ராயிமே
எப்ராமை குறித்து சொல்றாரு, நீ கோபப்படுத்துறீல்ல எப்ராமே, நிறைய எப்ராமை நம்ம கோபப்படுத்திட்டு இருக்கிறோம்ல ஆண்டவரை. என் நிந்த மாறணும்னா தேவனை நான் நினைக்கணும், என் நிந்த மாறணும்னா சத்துருவை அழிக்கணும், என் நிந்த மாறணும்னா நான் எகிப்து விட்டு வெளியே வரணும். இந்த 3 காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே சொன்னார், எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை நீக்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள கர்த்தராக இருக்கிறாரே, அவர் பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனாக இருக்கிறாரே. நமக்காக ரத்தம் சிந்தினாரே, கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நமக்காக சிந்தினாரே, கல்வாரியில சிந்தினாரே. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தெய்வம் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நமக்காக கல்வாரியில ரத்தத்தை சிந்தினாரே. அந்த ரத்தத்துடைய மகிமை நம்ம எல்லாம் பாதுகாக்கிறதாக இருக்கிற எல்லா எளிமை நின்று செபிக்க போகிறோம். எல்லாரும் 3 விதமான பயங்கர நிந்தையில இருக்கலாம். பிள்ளைகள் நிமித்தம், பிள்ளைகள் பெற்றெடுக்காமல் பிள்ளைகள் நிமித்தம் ஒரு நிந்தையை சகிக்கலாம், பிள்ளைகள் நிமித்தம் குடும்பத்தை நிமித்த நிந்தையை சபிக்கலாம். ஆனால் நிந்தையை நீக்கி போடுகிற தேவன். தேவன் நினைக்கும் போது ராகேலை கத்த நினைத்தறினா, தேவன் நினைத்த போது ராகேலுக்குள்ள நிந்தை மாறினது. பெஸ்டான குழந்தையை ஆண்டவர் கொடுத்தா. அவங்க 3 பேரும் பெற்றெடுத்த குழந்தையை விட ராகேல் பெற்றெடுத்த குழந்தை பெஸ்டான குழந்தை. பெஸ்டான குழந்தை யோசேப்பை பெற்றெடுக்க உதவி செய்தா. அந்த யோசேப்பு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்குமே போஷிப்பதற்கு, சுற்றுப்புறத்தாரை போஷிப்பதற்கு ஆண்டவர் யோசேப்பை பயன்படுத்தினார். ஆண்டவர் நினைக்கும் போது உங்க பிள்ளைகளை பயன்படுத்துவார். ராகேலை நினைச்சிட்டா போதும். ராகேலுக்குள்ள இருந்து வெளிப்பட்டதான் யோசேப்பு. இந்த யோசேப்பை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்தது போல உங்க பிள்ளைகளை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லா கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை குறித்து ஏங்கி கொண்டு இருக்கீங்கல்ல, பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் நினைக்கும் போது ஓரா கத்த ரபா லபா எல்லா கண்ண மூடி ரீமானா சந்த ரபா லபா தேவன் நினைத்தருளினா, தேவன் நினைத்தருளினா. ராகேலை தேவன் நினைத்தருளும் போது ஒரு யோசேப்பை கர்த்தர் கொடுத்தது போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் பலத்த காரியத்தை செய்ய போகிறார். எல்லா கரங்களை தட்டி ஓரா கத்த ரபா கொஞ்சம் ஆவியில நிரம்பி ரீமானா சந்த ரபா லபா ஓரா கத்த நிந்தையை மாற்றி போடுகிற தேவன். எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறவர் ஓரா கத்த ரபா லபா துடா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிறவர், எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீர் யாவையும் துடைக்கிறவரே, உங்க வல்லமை வெளிப்படட்டும் பா. ஒவ்வொருவர் மேலும் உங்க வல்லமை வெளிப்படட்டும். உயிர்த்தெழுந்த பிரசன்னம், உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, இயேசுவே அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, ஆமே நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், என் கண்ணீரை துடைப்பவர். கதவண்டை நீர்க்கிறா, நாம் கதவண்டை நீர்க்கிறா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஒவ்வொருவர் மேலும் நிந்தையை மாற்றி போடுகிறவரே, எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிறவரே, உங்க வல்லமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. This is the Holy Spirit, ஆவியுடைய பிரசன்னம் மூடுவதாக. எல்லா தரங்களை தட்டி ஆண்டவரை
மகிமைப்படுத்துவோமா? எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க போவதற்காக ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஜெபித்து முடிக்க போகிறோம். கண்களை மூடி. பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச நாட்களிலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை உம்மை துதிக்க, ஆராதிக்க, ஸ்தோத்தரிக்க, உம்மை உயர்த்த தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. ஒருவேளை எங்கள் மனிதர்கள் நாங்கள் ஆண்டவரை அழுந்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லியிருக்கலாம், உறவுகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவரை ஒருவரையும் நாங்கள் பார்க்கவில்லை. ஆண்டவரை, எங்கள் கண்ணீரை துடைக்கிற எங்கள் தெய்வம், எங்கள் நிந்தையை மாற்றுகிற தெய்வம், அப்பா, எங்களோடு கூட நீர் இருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, நல்ல வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை தியானித்தது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இனி வரும் நாட்களிலே ஆண்டவரே நீர் எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் நிந்தையை மாற்றின தெய்வமாக இருக்கிறீர். நாங்கள் அநேகருடைய கண்ணீரை துடைக்கிறவர்களாக, அநேகருடைய நிந்தைகளை மாற்றுகிறவர்களாக, அநேக ஜனங்களை உமண்டை ஆண்டவரை சேர்க்கிறவர்களாக எங்களை ஆண்டவரை பயன்படுத்தும்படியாக இந்த நாள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வந்த வண்ணமாய் நாங்கள் போகக்கூடாது ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாக, சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எங்கள் கண்ணீரை ஆண்டவரே நாங்கள் இனி கண்ணீர் விடாதபடிக்கு எங்கள் நிந்தையெல்லாம் நீங்க மாற்றிட்டீங்க என்று உறுதியோடு நாங்கள் கடந்து செல்ல என் தேவன் கிருபை செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே. படைத்த காணிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த பலத்திலிருந்து உமக்கென்று நன்றி காணிக்கையாக உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒரு செய்கிற தொழில், வேலை ஸ்தலங்களில் ஒரு உயர்வு உண்டாகட்டும். தொழிலில் ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், வர்த்திக்க பண்ணும்படியாய் கூட செபிக்கிறோம். எல்லா நிந்தையை மாற்றி நீரே அதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.